அந்த கிராமத்துல காலை பொழுதுங்கிறது சீக்கிரமாவே ஆரம்பிச்சிருச்சு. ராமையாவும் தன்னோட மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு போய்கிட்டு இருந்தான். மேகலா தன்னோட வீட்டை அழகாக்குறதுக்கு வாசல் முற்றத்துல ரொம்பவே கலர்ஃபுல்லான கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்தா. வாசல்ல சூரியன் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்ப ராமையா கிட்ட இப்படி மேகலா பேசுனா, ஏங்க அந்த பாலா போன இடத்த தயவு செஞ்சு யாருக்கிட்டையாவது வித்துருங்க. அந்த இடத்துனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பின்ன எதுக்கு அதுல போய் விவசாயம் பாக்குறேன்னு உங்க நேரத்தையும் வேஸ்ட் ஆக்குறீங்க. இதுக்கு நீங்க வேற இடத்துல வேலைக்கு போனாலாச்சும் 4 காசு சம்பாரிச்சு நாமளும் நல்லா இருக்கலாம். அந்த இடத்த வித்து தொலைங்கன்னா கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. ஒன்னுத்துக்கு ஆகாத இடத்த வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் கடனாளியா ஆனதுதான் மிச்சம். தயவு செஞ்சு இப்பவாச்சும் என் பேச்ச கேளுங்க. போய் வேற எங்கேயாவது வேலையை பார்த்து 4 காசு சம்பாரிச்சுட்டு வாங்க. இது தினமும் வழக்கம் நடக்கிறதாவே இருந்தாலும் ராமையா இப்படி சொன்னா. இங்க பாரு மேகலா, யாரு என்ன சொன்னா நமக்கு என்ன? நம்ம மண்ணுதான் நமக்கு பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம மண்ணு நமக்கு எதுவும் கொடுக்கறனா கூட மண்ணுல போட்ட எதுவும் வீணா போகாதுன்னு உனக்கு தெரியாதா? சீக்கிரமாவே மழை தண்ணி வந்ததும் நம்ம வயலும் பச்சை பசேன்னு மாறதான் போகுது. அன்னைக்கு நீ என்ன புகழ்ந்து தள்ளதான் போற. ராமையா பேசுனதை கேட்டு கடுப்பான மேகலா இப்படி சொன்னா. ஏங்க உங்களுக்கு என்ன மூளைகில குழம்பி போச்சா? மழை என்னைக்கு வருது, நம்ம என்னைக்கு சம்பாதிக்கிறது? இன்னைக்கு மழை பெய்யும்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் எனக்கு ஒரு சீலை வாங்கிட்டு வர முடியுமா? இல்ல காய்கறியை தான் போய் வாங்க முடியுமா? காசுங்க அது இருந்தாதான் நம்மளால இந்த காலத்துல வாழ முடியும். இவளுக்கு இதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வழக்கம் போல தன்னோட தோட்டத்துக்கு வேலையை பாக்குறதுக்காக கிளம்பிட்டான். ராமையா தோட்டம் ரொம்பவே காஞ்சி போன நிலமாவே இருந்துச்சு. தம்ம சரியான மலைகள் இல்லாது அப்படின்றனால இந்நிலங்கள் எல்லாமே காஞ்சி போய் இருந்துச்சு. ஆனாலும் தன் நம்பிக்கையே விடாம ராமையா வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான். சூரிய பகவானே, உனக்கு என் மேல என்னதா கோவமோ தெரியல. ஏன்னா இப்படி கொழுவுடன் கொளுத்துறியோ? என்னோட இடத்துல ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்க மாட்டேங்குது. நீ கொஞ்சம் கருணை தான் காட்டுனா என்ன? அந்த வருண பகவான கொஞ்சம் வர சொல்லு. இங்க மழை வந்தாதான் உயிர் வாழ முடியும். அப்படி பேசிக்கிட்டே ராமையா தன்னோட நிலத்தை விவசாயத்துக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சான். தன்னோட அன்றாட வேலைகள்லயே அவனுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான வேலைகள்ல ஒண்ணு. வேலை பார்த்த அசதியில இருந்த ராமையா ஒரு மரத்துக்கு கீழே இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு பறவை மரத்துல இருந்து கீழே விழுந்து கதறிக்கிட்டே இருந்துச்சு. தாகம், தண்ணி தண்ணி, யாராச்சும் தண்ணி கொடுங்க. ராமையா அந்த பறவைய தூக்கி நிப்பாட்டி இப்படி கேட்டான். அட என்னப்பா இது? நம்ம நிலத்துல விளைச்சல் இல்லைன்றதுனால நமக்கு இன்னும் இல்யூஷன் பைத்தியம் பிடிச்சிருச்சுட்டு போலயே. எனக்கு பறவைகள் எல்லாம் என்கிட்ட பேசுற மாதிரி கேக்குது. என் மனைவி சொன்னது சரிதான். ராமையா பேசுறத கேட்டுட்டு பறவை இப்படி சொல்லுச்சு. ஐயா, நான் பக்கத்து கிராமத்துல இருந்து வரேன். நான் இந்த பக்கமா பறந்து போய்கிட்டு இருக்கும் போது இந்த வெயில் தாக்கம் என்ன ரொம்ப பாதிச்சுது. அதான் மரத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வெடுக்கலான்னு இருந்தேன். ஆனா எனக்கு திடீர்னு மயக்க கீழே விழுந்துட்டேன். எனக்கு இப்ப ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி குடிக்கலனா நான் இங்கேயே கருவாடா சுருண்டு போயிருவேன் போல. தயவு செஞ்சு நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. இல்ல ஏதாவது சாப்பிட கூட கொடுங்க. எனக்கு பசி மயக்கமாவே இருக்கு. பறவை அப்படி சொன்னதுமே ராமையா இப்படி சொன்னா. அட கடவுளே, இந்த வெயில் இன்னும் எத்தனை பேரை தான் பழி வாங்க போகுதோ தெரியல. இந்த பாவப்பட்ட பறவைகளையும் இந்த வெயில் வாட்டி வதைக்குதே. இந்த நிலத்தை தான் இப்படி படுத்துதுன்னு நினைச்சேன். இந்த ஊர்லயே எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த வருண பகவானுக்கு கவலையே இல்லையா? அப்படி சொல்லிட்டு ராமையா தனக்குன்னு சாப்பிட வச்சிருந்த மாம்பழத்தையும் கொஞ்சம் தண்ணியையும் பறவைக்கு கொடுத்தான். பறவை ரொம்ப பசியா இருந்ததுனால ரொம்பவே ஆர்வமா சாப்பிட்டுச்சு. பழத்தை சாப்பிட்டு முடிச்சதுமே பறவை இப்படி சொல்லுச்சு. ஐயா, நீங்க செஞ்ச உதவிய நான் ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன். நீங்க மட்டும் எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் தண்ணியும் தரலன்னா நான் இங்கேயே சுருண்டு சுட்டு போயிருப்பேன். உங்களை நான் வாழ்க்கையிலே மறக்கவே மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன் ஐயா. ஐயா, நான் உங்களுக்கு ஒரு வகையான விதைகளை தரேன். அதை நீங்க மண்ணுல நட்டு வச்சீங்கன்னா எந்த வெயிலையும் கூட அந்த மரங்கள் செடிகள் ரொம்பவே நல்லா வளரும். அதை வச்சு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்.
அப்படி சொல்லிட்டு அந்த பறவை ராமையாவுக்கு வெயிலையும் வளரக்கூடிய விதைகளை கொடுத்துச்சு. அத வாங்கின ராமையா இப்படி சொன்னா, கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. இந்த பறவை மூலமா எனக்கு உதவி செஞ்சிருக்க. பறவையே, நீ பண்ண உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இனிமேலாவது என்னோட நிலத்துல ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும். ராமையா அப்படி சொன்னதுமே அந்த பறவை அங்க இருந்து பறந்து போயிருச்சு. தனக்கு கிடைச்ச விதைகளை எடுத்துட்டு ராமையா தன்னோட மனைவிய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்து இப்படி சொன்னா, மேகலா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இன்னைக்கு பேசுற பறவைய பார்த்தேன். அந்த பறவை எனக்கு சில விதைகளை கொடுத்துட்டு போயிருக்கு. அத மட்டும் நம்ம இடத்துல போட்டு வச்சோம்னா சீக்கிரமாவே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதனாலதான் நான் இவ்வளவு வேகமா வீட்டுக்கு வந்தேன். வா, போய் நட்டு வைக்கலாம். ராமையா பேசுனதுக்கு மேகலா இப்படி சொன்னா, கடவுளே, நான் என்ன செய்வேன்? இந்த மனுஷனுக்கு வெயில்ல உட்காந்து மூளையே குழம்பி போயிருச்சு போல. எப்படி ஒரு பறவை பேசும்? அந்த பறவை பேசிச்சான், விதை கொடுத்துச்சான். என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? காலையில நல்லா தானே போனீங்க. ஏதாவது மண்டையில மரங்கிற விழுந்துச்சா? போய் டாக்டரை பாப்போமா? இங்க பாரு மேகலா, எனக்கு மூளையும் குழம்பி போகல. நான் கனவும் காணல. நான் ஒரு பேசுற பறவைய பார்த்தேன். அது எனக்கு சில விதைகள் கொடுத்திருக்கு. அந்த விதைகளை நட்டு வச்சோம்னா நமக்கு எந்த வெயிலையும் கூட வளருமா. நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரி விதைகளை கொடுத்துட்டு போயிருக்கு. இதை நட்டு வச்சு பாப்போம், நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குதா அப்படின்னு. அப்ப மேகலா இப்படி சொன்னா, என்னங்க, நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நமக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னுதான் அர்த்தம். வாங்க, சீக்கிரமா போய் அந்த விதைய நட்டு வச்சு பாப்போம். நமக்கு எங்க சொல்ல போனா தங்கங்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி பேசிக்கிட்டு 2 பேரும் தங்களோட தோட்டத்துக்கு போய் அந்த பறவை கொடுத்த விதைய மண்ணில போட்டு மூடி வச்சாங்க. இப்படியே சில வாரங்கள், சில நாட்கள் கடந்து போச்சு. ராமையாவும் மேகலாவும் அன்னைக்கு ஒரு நாள் தோட்டத்துக்கு போய் பார்க்கும்போது என்ன ஒரு ஆச்சரியம்! அங்க நிறைய செடிகள் வளர்ந்துருந்துச்சு. அந்த செடிகளை பார்க்கறதுக்கே ரொம்பவே வித்தியாசமாவும் ரொம்பவே அழகாவும் இருந்துச்சு. அந்த காலை பொழுதுல பார்க்கறதுக்கு தங்க மாதிரி மின்னுச்சு. மேகலா, பாத்தியா? நான் அன்னைக்கு அந்த பறவைக்கு சின்ன உதவிதான் செஞ்சேன். ஆனா அது எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கு. சொல்ல போனா என்னோட வாழ்க்கையே அது காப்பாத்தி கொடுத்திருக்கு. இனிமேதான் நம்ம வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்க போகுது. அப்படி 2 பேருமே பேசிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ராமையா தன்னோட தோட்டத்துல விளைஞ்ச எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு சந்தையில போய் வித்து காசு சம்பாதிச்சான். சில காலத்திலேயே அவங்க 2 பேருமே பெரிய வீடு கட்டி ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராம நம்ம யாருக்காவது உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த கடவுளே நமக்கு தேவையான எல்லாத்தையுமே தானா அனுப்பி வைப்பாரு.